கர்த்தர் கொண்டு போனாலும் கீழே கொண்டு போக நீங்க ஒன்றும் இல்லைன்னு நீங்க தாழ்த்திட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. உலர்ந்த எலும்புகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது போல நீங்களும் எல்லா நம்பிக்கையும் இழந்தாலும் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, நோ. எப்படி உயிரடையும்? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அது யாருமே தூக்கி எடுக்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவருடைய பலத்த காற்று வீசப்படும் போது ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து சேனையாய் நின்றது போல இந்த சத்தம் தொனிக்கப்பட பரலோக தேவனே இப்போ அந்த பிள்ளையை எழுப்புகிறதற்கு தேவனுடைய மகிமை, நான் போகும் வழியை அவர் அறிவார். அந்த சரீரம் இப்ப பலன் அடையட்டும், அந்த பிசினஸ் இப்ப பலன் அடையட்டும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப பலன் அடையட்டும். நம்புறவங்க ஜெபம் பண்ணிட்டே சத்தத்தை உயர்த்தி ரித்தலரம் தனரபோ, நன்றியப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சு போகிறத குறிச்சு, நாளுக்கு நாள் நம்ம பலவீனம் ஆகிறத குறிச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது. நான் நம்புறேன், ஆண்டவர் எழுப்பினார்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை வருஷத்தினுடைய காரியமும் ஒரே நாளில் உங்களுக்கு அழகாய் மாறி. ஆமென். எனக்கு தெரியும், நீங்க நம்ம இழந்ததை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சா 10 வருஷத்தினுடைய உடையதை சேர்த்து ஒரே வருஷத்துல ஆண்டவரால தர முடியும். என்னுடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் 2004 அப்படி அவ்வளோ வருத்தப்பட்டேன். அந்த மாத்திரையை 24 மாத்திரையை ஒரு நாள் சாப்பிடும்போது, அந்த சாப்பிடும் போதெல்லாம் என்ன பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா எப்படிப்பா, உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்ப்பா, நீ ரொம்ப பலவீனம் ஆயிருவப்பா. எனக்கு மாத்திரையை சாப்பிட்றது கூட கஷ்டமா இல்லை, ஆனால் இவ்வளோ மாத்திரையை நம்ம சாப்பிட்றோம் என்ற அந்த பயம் நிறைய இருந்துச்சு. இவ்வளோ ஒரு நாளில் 24 மாத்திரை சாப்பிட்றோம், அதுவும் கண்டினியூவா 9 மாசம் சாப்பிட்டாச்சு. எப்படி இருக்கும்? அட்டையா வாங்கி மாத்திரை சாப்பிட்றோம். அந்த வயசுல எல்லாரும் சொல்லிட்டாங்க